நேத்து காலையிலேயே புனர்பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா லைட்டா அசைச்சு மட்டும் விட்டுட்டேன். அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேல ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல ஆகும். இதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு. அதனால சரி ஈவினிங் போல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5:00 போல ஸ்டார்ட் பண்ணேன். பூஜைக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வைப்போம். அதே மாரி பூஜை முடிஞ்சதுக்கப்புறமும் இது எல்லாத்தையும் திருப்பி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தொடச்சு, அதுக்கப்புறம் அது இடத்துல வந்து அதையும் எடுத்து வைக்கணும். இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ப்ராசஸ் மாரி தான் இருக்கும். அதனால இப்போதைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா மெதுவா எல்லாத்தையும் விளக்கிக்கலாம். ஏன்னா குத்து விளக்கு, கலசம் இதெல்லாம் நெறையா இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து ஒவ்வொன்னா அப்புறமா விளக்கிக்கலாம்னு சொல்லிட்டு, முதல்ல எடுத்து வைக்கிறத மட்டும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதான் பண்ணிட்டு இருந்தேன். சாமிக்கு யூஸ் பண்ணியிருக்கிற பூ எல்லாமே வந்து தனியா ஒரு கவர்ல எடுத்து வச்சு, நம்ம தண்ணி போற இடத்துல தான் வந்து இத போடணும். இன்கேஸ் அப்படி எதுவும் கிடைக்கல, தண்ணி போற இடம் நம்மக்கிட்ட இல்ல அப்படின்னு நம்ம பக்கத்துல எதுவும் இல்ல அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னா, நல்லா இத காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா நெருப்புல வந்து இத போட்டுறலாம். பூஜைக்கு முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு எல்லாம் கழுவி எடுத்து வைப்போம். இனி அடுத்து இத திருப்பியும் வந்து விளக்கி எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துருச்சு. சரி 2 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தொடச்சு மட்டும் எடுத்து இப்போதைக்கு வச்சுருவேன். அப்புறம் மண்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியால தான் இருக்கேன். இந்த வாட்டி சாரி கட்டினது பார்த்தீங்கன்னா, சாமி வந்து நல்லா நின்னுட்டு இருக்கிற மாரி நல்லா ஹைட்டா வந்துச்சு. எதார்ச்சியா அமைஞ்சது தான். நான் அந்த மாரி பிளான் பண்ணல. ஆனாலுமே வந்து சாரி கட்டினது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வாட்டி சாரி கட்டியிருந்தது. நல்லா 2 கலசம் வச்சு பண்ணியிருந்ததுனால, நல்லா ஹைட்டா லென்த்தியா இருந்ததுனால, பார்க்கறதுக்கு சாமி நல்லா நின்னுட்டு இருக்கிற மாரி ஒரு ஃபீல் குடுத்துச்சு. இப்போ சாமி முகம் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த தேங்காய பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அரிசி ட்ரம்ல வச்சுட்டு, அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து இது ஸ்வீட் பண்ணி தான் வந்து நம்ம இத சாப்பிடணும். வேற எதுக்கும் வந்து இந்த கலச தேங்காய வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தேங்காய் பர்ஃபி, இல்ல தேங்காய் பால் அந்த மாரி ஏதாவது செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதே மாரி நம்ம கலசத்துக்கு கீழ வச்சிருப்போம் இல்லையா? இந்த பச்சரிசி, அப்புறம் படியில பச்சரிசி இதெல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா? இது எல்லாத்தையுமே வந்து அதையும் ஏதாவது ஸ்வீட் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேற எந்த இதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கொழுக்கட்டை அந்த மாரி ஏதாவது பச்சரிசி ஊற வச்சு, மாவரைச்சு கொழுக்கட்டை மாரி கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இல்ல பொங்கல் வச்சு கூட சாப்பிடலாம். சாரி எல்லாம் எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். கலசத்த அட்டாச் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரவுன் டேப் போட்டு 2யும் ஒட்டியிருந்தேன். கலச தண்ணிய வந்து வீடு ஃபுல்லா நம்ம தெளிச்சு விட்டுட்டு, மீதி இருக்கிறத வந்து செடிகளுக்கு வந்து நம்ம ஊத்திரலாம். தேங்காய வந்து அரிசி ட்ரம்ல வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறமா எடுத்து ஏதாவது ஸ்வீட் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.